வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to day 5. 5வது நாள் பாடத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுவாராக. கடந்த 4 நாட்கள் அநேக காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார். வாழ்க்கையை குறித்து சரியான கண்ணோட்டத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த படிப்பினை நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை எழுதின ஆசிரியருக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 நாட்கள் தான் கடந்திருந்தாலும் அநேக காரியங்களை தெரிந்து கொண்ட ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாயிருக்கிறதை நான் அறிவேன். இந்த புஸ்தகத்தை நான் ஆரம்பத்தில் 2002ஆம் ஆண்டு அந்த புஸ்தகம் எழுதி வெளியிட்ட பொழுது நான் அதை வாசிக்க எனக்கு ஆல்மோஸ்ட் இம்மீடியட்டாக ஒரு காப்பி வெளி தேசத்தில் லண்டனில் அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் நான் போயிருக்கும் பொழுது அங்கே பார்த்தேன். அதை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். அது என்னுடைய கைகளுக்கு கிடைத்தது. அதை படிக்கும் பொழுது மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இது தமிழில் இல்லையே என்று வேதனைப்பட்டேன். யூசுவலாக பாரப்படுகிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் யூசுவலாக அந்த அசைன்மெண்ட்டை கொடுப்பார். 2006 இந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அந்த புஸ்தகத்தை நான் மொழிபெயர்க்கிறதற்கு 3 மாத காலம் எடுத்துக்கொண்டேன். இந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்கிறதற்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு சாப்டரையும் ஒரு 10 முறை படித்திருப்பேன். தமிழில் அதை டைப் செட் பண்ண பிறகு அதை ப்ரூஃப் ரீட் பண்ணுகிறதற்கு பல முறை பார்த்திருப்பேன். இந்த 18 ஆண்டுகளில் நான் இதை பல முறை செய்தியாக 6 செய்தியாக இந்த புஸ்தகத்தை பேசியிருக்கிறேன். ஆனால் இதுதான் முதல் முறை இந்த 40 சாப்டர்ஸையும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சாப்டரையும் நான் எடுத்து பேசுவது. பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி 6 நாள் 7 நாள் கண்டென்ட்டை ஒரு செய்தியாக என்னால் கொடுக்க முடிந்தது. அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் பேசக்கூடிய காரியங்கள் இருக்கிறதே. மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய காரியம் இவ்வளவு இருக்கிறதே. இந்த புஸ்தகத்தை நாம் ஏன் இன்னமும் அதிகமாக கடந்த நாட்களிலே வலியுறுத்தவில்லை என்ற எண்ணங்கள் எனக்கு அதிகம் இப்பொழுது வருகிறது. I'm glad I translated. I'm glad I'm promoting it now. I'm glad I'm making it available to so many people. May the Lord multiply it. Amen. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும்படி செய்யுங்கள்.
இந்த வீடியோவை மறுபடியும் பார்க்க சொல்லுங்கள். இதை நாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப்ல இது இருக்கும். அநேக தமிழ் மக்கள், முழு உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். டே 5, 5வது அத்தியாயம், வாழ்க்கையை தேவனுடைய கண்ணோட்டத்தில் காணுதல். See, basically, how do you view life? வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். ஒரு நபரை பார்த்து உன் வாழ்க்கையை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டு பாருங்கள். You will very soon be able to assess that individual. ஒரு நபரை நீங்கள் வாழ்க்கையில் அல்லது வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுகிற பதிலை வைத்து நீங்கள் அவர்களை நிதானித்து விடலாம். எல்லாருக்கும் வாழ்க்கையை குறித்து பல விதமான கணிப்புகள் உண்டு. அண்ட் அந்த கணிப்புகள் சரியாக இருக்கிறது என்றும் சொல்லிவிட முடியாது. பட் பீப்புள் டூ ரன் வித் தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து சரியாக புரிந்து கொள்ளாமலேயே வாழ்க்கையை வாழுகிறவர்கள் ஏராளம். கிறிஸ்தவர்களும் கூட, ஊழியர்களும் கூட. sadly, seeing life from God's perspective, from God's vantage point, from God's view, தேவனுடைய பார்வையில இந்த வாழ்க்கை, பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். வாழ்வை சரியாக நிதானிக்காவிட்டால் வாழ்வை சரியாக வாழ இயலாது. ஏனென்றால் வாழ்க்கையை நாம் எப்படி பார்க்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். It will influence how you invest your time. It will determine how you spend your money. It will determine how you use your talent. It will also determine how you value relationships. உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்வது, உங்கள் தாளந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது, நீங்கள் பணத்தை கையாளுவது, நீங்கள் உங்களுடைய நேரத்தை எப்படி செலவிடுகிறீர்கள் என்ற காரியங்கள் எல்லாம் நேரடியாக நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் இருக்கும். மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. Ask people, what is life? And people have all kinds of views. Life is a circus. நிறைய நீங்க பார்க்கலாம், இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லைஃப் இஸ் அ மைன் ஃபீல்ட். அது ஒரு சுரங்கம், அது ஒரு சர்க்கஸ் மாதிரி, அது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. there will be some highs, there will be some lows, and there will be some scary moments, there will be some joyful moments. இப்படி எல்லாம் மக்கள் வாழ்க்கையை டிஸ்கிரைப் பண்ணுகிறதான the metaphors they use, அந்த உருவகங்கள், அவர்கள் பயன்படுத்துகிறதான உருவகங்கள். லைஃப் இஸ் a puzzle, solve it. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வாழ்க்கை என்பது ஒரு புதிர். லைஃப் இஸ் a symphony. அது ஒரு இசைக்குழு, பலர் இணைந்து இசைக்கிற இசை ஓசை. லைஃப் இஸ் a journey. லைஃப் இஸ் a dance. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற காரியம் வேடிக்கையாக இருக்கும். வேறு சிலர் வாழ்க்கையை குறித்து சொல்லுவது, இது ஒரு விளையாட்டு சக்கரம். இந்த பெரிய பெரிய எக்ஸிபிஷன் எல்லாம் இருக்கும் தெரியுமா,
சில நேரம் கீழே, சில நேரம் மேலே, சுற்றி சுழன்று வருவது போல வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு சீட்டாட்டம். கையில் இருக்கிற சீட்டை வைத்து விளையாட வேண்டும். இப்படி people start explaining life in their own way. உங்களை கேட்டா வாழ்க்கையை குறித்து ஒரு உருவகத்தை கொடுங்கள். Can you think of a metaphor that fits life? What do you think of life? என்ற கேள்வியை மக்களிடத்தில் கேளுங்க. அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்களோ, அல்லது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறீங்க? பூமியின் வாழ்க்கையை குறித்து என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது பொறுத்துதான் நீங்க எப்படி வாழ்க்கையை வாழ்றீங்கிறது நிர்ணயமாகிறது. இன்க்ளூடிங் யுவர் ட்ரெஸ்ஸிங், இன்க்ளூடிங் தி ஆர்னமெண்ட்ஸ் யூ வேர், இன்க்ளூடிங் த டிசிஷன்ஸ் தட் யூ மேக். எதிர்பார்ப்புகள், மதிப்பீடுகள், உறவுகள், லக்குகள், முன்னுரிமைகள், ப்ரையாரிட்டிஸ், கோல்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், வேல்யூஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அதை சுழன்றுதான் வரும். How do you view life? வாழ்க்கையை, பூமியின் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீங்க? உதாரணமா, if you think life is a celebration, if you think life is a party, you will like to have lots of fun. வாழ்க்கை என்பது ஒரு கொண்டாட்டம் என்று இருந்தால் விளையாட்டும் களிப்புமாகவே வாழ்க்கை இருக்கும் அவர்களுக்கு. If you think life is a race, வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் என்று நீங்கள், ஓட்டப்பந்தயம் என்று நீங்கள் கருதினால், you will like speed and you will always be in a hurry. நீங்கள் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் என்று நினைத்தால் நீங்கள் வேகமாக எப்பொழுதும் அவசரத்தோடு பரபரப்போடு எப்பொழுதும் இருக்கிறவர்களாக இருப்பீர்கள். If you think life is a marathon, it's not a sprint, it's a marathon, அது ஒரு தூர ஓட்டம் என்று நினைத்தால், you will value endurance, சகிப்புத்தன்மையை நீங்கள் ஒரு வேல்யூவாக கொண்டிருப்பீர்கள். If you think life is a battle, if you think life is a game, then you want to win. நீங்கள் ஜெயிக்க வேண்டும், ஒரு யுத்தம் என்று கருதினால். உங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட உருவகம், what metaphor comes to your mind when you think about life? நீங்கள் வாழ்வை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் வாழ்வின் நோக்கத்தை தவறவிடக்கூடும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், வேதம் சொல்லுகிறது, do not be conformed to this world. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், தேவசித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுவீர்கள். Be transformed by the renewing of your mind and know what is the perfect will of God என்று ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Change your thinking, be transformed, discover the will of God. Do not think the way the people in the world think. அதுதான் ரோமர் 12:2. சரி பாஸ்டர், உருவகம் என்று சொன்னீர்கள், பைபிள்ல போட்டிருக்குதா? வாட் இஸ் லைஃப்? டஸ் த பைபிள் யூஸ் எனி மெட்டஃபர் டு டிஸ்கிரைப் லைஃப் ஆன் எர்த்? வேதத்தில் வாழ்க்கையை சித்தரிக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட 3 காரியங்கள். இந்த அத்தியாயத்தில் 2 காரியத்தை பார்க்க போகிறோம். அடுத்த அத்தியாயத்தில் அந்த 3வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மிக அழகாக தத்ரூபமாக வேத வசனத்திலிருந்து ரிக் வாரன் அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு
பல வாழ்க்கையின் கேள்விகளுக்கு பதிலை சொல்லும். வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதற்கு காரணம் நீங்கள் வாழ்க்கையை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை. டுடே இந்த செஷன்ல you will understand why so many things are happening in life. வாழ்க்கையில நடக்கிற பல காரியங்களுக்கு பதில் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகும். ஆண்டவர் பயன்படுத்தின அந்த உருவகங்கள், நம்பர் 1, பூமியில உள்ள வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. லைஃப் ஆன் எர்த் இஸ் a test. We will look at that in detail. நாம் அதை விவரமாக படிக்கலாம். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. நம்பர் 2, பூமியிலே உள்ள வாழ்க்கை என்பது நம்மை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. ஆண்டவர் நம்மை நம்பி சில காரியங்களை, நமக்குரியதில்லை அவருக்கு உரியது, நம்மிடத்திலே ஒப்புவித்து இருக்கிறார். அதை எப்படி கையாளுகிறோம்? லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. லைஃப் ஆன் எர்த் இஸ் a test. விவரமாக படிக்க போகிறோம் அதையும். நம்பர் 3, பூமியிலே உள்ள வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக பணி. Life on earth is a temporary assignment. It's a test. It's a trust. It's a temporal assignment. இந்த அத்தியாயத்தில் நாம் முதல் 2 காரியங்களை சற்று ஆராய்ந்து படிக்க போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 3வது காரியத்தை தனியாக ஒரு சாப்டராக நாம் அதை கன்சிடர் பண்ணி படிக்க போகிறோம். பூமியிலே உள்ள வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. நம்பர் 1, லைஃப் ஆன் எர்த் இஸ் a test. இந்த ஒரு காரியத்திலேயே நீங்கள் இதனால்தான் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதா, now I understand why life is like this என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இக்கருத்தை வேதாகம வரலாறுகள் அனைத்திலும் காணலாம். You can find this through the pages of the Bible. God continually tests people's character, people's faith, people's obedience, people's love, people's integrity and people's loyalty. ஆண்டவர் வேதம் முழுவதும் மனிதனுடைய குணத்தை, மனிதனுடைய கீழ்ப்படிதலை, மனிதனுடைய விசுவாசத்தை, மனிதனுடைய அன்பை, மனிதனுடைய உத்தமத்தை, மனிதனுடைய உண்மையை அவர் பரிசோதிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். You will see that. நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். டெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்ல பரீட்சை என்ற வார்த்தை இருக்கிறது. சில இடத்துல சோதனை என்ற வார்த்தை வரும் பொழுது நீங்கள் சற்று அதை நிதானித்து புரிந்து கொள்ள வேண்டும். டெஸ்டும் டெம்டேஷனும் ஒண்ணு கிடையாது. சோதனையும் பரிசோதனையும் வேறு. பரிசோதனை என்பது பரீட்சை, சோதனை என்பது ஒரு கண்ணி, உங்களுக்கு ஒரு ஆபத்து, நீங்கள் விழ வேண்டும் என்று செட்டப் பண்ணப்படுகிற ஒரு டிராப். அதனாலதான் வேதத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஒருபோதும் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிப்பது இல்லை. God doesn't tempt anyone, but God does test everyone. ஆண்டவர் நம்மை பரிசோதிப்பார். என்ன டிஃபரன்ஸ் பாஸ்டர்? பரிசோதனைக்கும் சோதனைக்கும், பரீட்சைக்கும் சோதனைக்கும், டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? The purpose of test is to promote one person. The purpose of temptation is to fail one person. சோதனையின் நோக்கம் என்ன? பிசாசு கொண்டு வருவான், விழத்தள்ளணும். பரிசோதனையின் நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன? ஜெயிக்க வைக்கணும்.
ப்ரொமோட் பண்ணணும். ஸ்கூல்ல எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? அடுத்த கிளாஸுக்கு உங்களை எலிவேட் பண்றதற்கு. இதை புரிந்து கொள்ளணும். சில வேளைகளிலே எதை பிசாசு சோதனைக்காக கொண்டு வருகிறானோ அதையே தேவன் பரீட்சையாக கருதி அதிலே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை அவர் கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். Sometimes what the enemy schemes and brings as a temptation can be used by God as a test for you, and he expects you to overcome that, and he gives you strength. அதெல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். ஆமென். ஆண்டவர் நம்மை பரிசோதிக்கிறதும் உண்டு. ஆபிரகாமை ஆண்டவர் பரிசோதித்தார். God tested Abraham's faith. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை என்ன பண்ணினார்? அவனை பரிசோதித்தார். வேதத்துல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். Come to Genesis chapter 22. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் என்று இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல டெம்ப்டடுங்கிற வார்த்தை போல இருக்கும். நல்லா கவனிங்க, அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் ஒருவரையும் சோதிப்பது இல்லை என்று இதே வேதம் சொல்லுகிறது. சோ இது ஒரு டெஸ்ட். அவனை ப்ரொமோட் பண்ணுவதற்கு, அவனை பாஸ் பண்ணுவதற்கு, அவனை விழத்தள்ளுவதற்கு, அவனை ட்ராப் பண்ணுவதற்கு அல்ல. சொந்த மகனை பலிபீடத்திலே கொண்டு வந்து வைக்க சொல்லுகிறார். பாருங்க, அந்த சம்பவம் முடிந்த பிறகு நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். 12ஆம் வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். God is now giving certification. You have passed the test. You are promoted, Abraham. ஆமென். இங்க பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கவனிங்க, உபாகமம் 8:2. நீ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. See, God tests there. உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்திரத்தை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. God led people through the wilderness to test what is in their heart. Amen. சரி, லைஃப் ஆன் earth is a test என்று சொன்னோம். Words like trials, temptations, refining and testing occur more than 200 times in the Bible. துன்பங்கள், சோதனைகள், பரீட்சித்தல், புடமிடுதல் என்ற வார்த்தையெல்லாம் பைபிள்ல உங்களுக்கு 200 முறைக்கு மேல வருகிறது. பாருங்கள், நீங்க பேதுருல கவனிங்க. 1 பீட்டர், 1ஆம் பேதுரு, அந்த 1ஆம் அதிகாரத்துல அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியில சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு சொல்லுகிறார். யாக்கோபு சோதிக்கப்பட்டான். ஆதாம் ஏவாள் அந்த முதல் பரீட்சையிலேயே தோல்வி அடைந்தார்கள். Adam and Eve failed in their test in the Garden of Eden. David failed his tests from God on several occasions and he also passed several tests. தாவீது பல பரீட்சைகளில் அவன் கோட்டை விட்டான். அதையும் பைபிள் மறைக்காமல் சொல்லுகிறது. ஆண்டவர் வைத்த பெரிய டெஸ்ட்ல பாஸ் பண்ணவர்கள்
பிசாசு சோதனையாய் கொண்டு வந்ததையும் ஜெயித்தவர்கள் ஸ்டோரியும் பைபிள்ல இருக்கிறது. ஜோசப், ரூத், எஸ்தர், தானியேல், யோபு போன்ற மக்களுடைய ஸ்டோரிஸ் எல்லாம் பைபிள்ல படிச்சு பாருங்க. வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ். ஆமென். பரீட்சை மூலம்தான் குணமும் வெளிப்படுகின்றது. பரீட்சை மூலம்தான் வளர்ச்சியும் உண்டாகின்றது. நம்முடைய வளர்ச்சிக்கு பரீட்சை தேவை. நம்மை யார் என்று நிரூபணம் செய்யவும் பரீட்சை தேவை. Character is both developed and revealed by tests. And the entire life is a test. முழு வாழ்க்கையே ஆண்டவர் பார்வையில அது ஒரு பரீட்சை. நம்முடைய வாழ்க்கையில நாம் கொடுக்கிற ஒவ்வொரு மாறுத்தரத்தையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். God is constantly watching the reactions and the responses that we give in life. வாழ்க்கையில நமக்கு நாமாக செய்கிற காரியத்தை விட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு நாம் கொடுக்கிற ரியாக்ஷன்ஸ், நாம் கொடுக்கிற ரெஸ்பான்சஸ் இருக்கிறதே, அதுதான் ட்ரூ கேரக்டர் ரிவீல் பண்ணும். ட்ரூ கேரக்டர் இஸ் நாட் ரிவீல்டு பை ஆக்ஷன். ட்ரூ கேரக்டர் இஸ் ரிவீல்டு oftentimes by reactions. உண்மையான குணம் என்பது உங்களுடைய செயலினாலே அல்ல, நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரத்துல தான் இருக்கிறது. ஒரு கண்ணத்துல உங்களை அறையும் பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களை தவறாக நடத்தும் பொழுது மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லுகிறார், பொய்யாய் உங்களை சொன்னால் களி கூறுங்கள். அப்படி சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிவீல் ஹூ யூ ஆர். நீங்க மக்களுக்கு கொடுக்கிற மாறுத்தரம், பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரம், வெற்றிக்கு நீங்கள் கொடுக்கிற ரியாக்ஷனு, தோல்விக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷனு, போராட்டங்களுக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷனு, நோய்கள் வரும் பொழுது நீங்கள் கொடுக்கிற ரியாக்ஷனு, ஏமாற்றங்கள் வரும் பொழுது நீங்க கொடுக்கிற ரியாக்ஷனு, சாதாரண வெதர் கண்டிஷனுக்கு நீங்கள் கொடுக்கிற ரியாக்ஷனு, சாதாரண ஒரு கிளர்க்கு கிட்ட நீங்க ரியாக்ட் பண்ணும் பொழுது, ஹோட்டல்ல சாப்பிடும் பொழுது, நீங்கள் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் பொழுது அந்த வெயிட்டர் கிட்ட நீங்க கொடுக்கிற ரியாக்ஷனு, நீங்க மற்றவர்களுக்கு டோரை திறந்து கொடுக்கிறீர்களா வாழ்க்கையில? See, every move of yours God is watching. Life is a test. இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்றீங்க? இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க என்ன பண்றீங்க? இந்த நபரோடு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இதுதான் லைஃப். ஆண்டவர் பார்க்கிறார். சிறிய காரியங்கள், பெரிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட டெஸ்ட் வரும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. We don't know all the tests that God will give us in our lifetime. But let me tell you, we can predict some of them based on the Bible stories. வேதாகமத்தில் உள்ள அந்த சம்பவங்கள் மூலமாக வேதத்தை நீங்கள் படிக்க அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை பரிசோதிப்பார் என்ற காரியங்கள் நமக்கு தெரிய வரும். You will be tested by the major changes that happens in your life which is not in your control. உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத சில மாற்றங்கள், மேஜர் சேஞ்சஸ் வரும் தெரியுமா? அதற்கு நீங்க எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்ப்பார். அது ஒரு டெஸ்ட். காலதாமதமாக நிறைவேறும் வாக்கு தத்தங்கள், டிலேட் ப்ராமிசஸ், எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இம்பாசிபிள் ப்ராப்ளம்ஸ், தீர்க்கக்கூடாத பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அன்ஆன்சர்ட் பிரேயர்ஸ், பதில் வராத ஜெபங்கள், தாமதமாக நிறைவேறும் வாக்கு தத்தங்கள், அந்த தாமத காலத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்?
அன்டிசர்வ்டு கிரிட்டிசிசம்ஸ், நியாயமற்ற குற்றச்சாட்டுதல்கள், நீங்கள் செய்யாத தவறுக்காக அல்லது நீங்கள் செய்யாத ஒன்றிற்காக உங்களை பழி சுமத்துவார்களே, அப்பொழுது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்றீங்க? That is a test, my brother. That is a test, my sister. Listen. Everything that happens in your life is a test. Life on the whole is a test. And God is watching you. தேவன் பார்க்கிறார். And even some senseless tragedies that happens in your life, புரிந்து கொள்ள முடியாத கோர சம்பவங்கள் லைஃப்ல, how do you react? புரியுதா? இப்ப வாழ்க்கை ஏன் பலவிதமான அசம்பாவங்களை கொண்டு வருகிறது? ஏன் சில கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது? இட்ஸ் ஆல் யுவர் டெஸ்ட். ஹவ் ஆர் யூ கோயிங் டு ரெஸ்பாண்ட்? இட்ஸ் நாட் த டெஸ்ட், இட் இஸ் யுவர் ரியாக்ஷன் தட் இஸ் ஆக்சுவலி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல, அதிலே நீங்கள் கொடுக்கிற ரியாக்ஷன் இருக்கிறதே, அதை தான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ரிக் வாரன் என்ற இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், அவருடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் எப்படி அவரை சோதிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஐ எம் டெஸ்டட் இன் மை ஃபேத் த்ரூ ப்ராப்ளம்ஸ். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது? என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளினாலே என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, என்னுடைய நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படுகிறது? நான் பொருட்களை கையாளும் விதத்திலே ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையை பரிசோதிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, என்னுடைய அன்பை ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார்? மக்கள் மூலம் என்று அவர் சொல்லுகிறார். ரிக் வாரன் says in his personal life, God tests him through problems. He tests his faith through problems. He tests his hope through how he handles possessions. He tests his love through people. That is his personal sharing. உங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு டெஸ்ட் தான். How are you going to react? ஒரு அழகிய ஒரு வாக்கியத்தை நான் படித்தேன். Be like a flower which yields perfume even to the hands that crushes it. கசக்குகிற கைக்கும் நறுமணம் கொடுக்கிற பூவை போல நீ இரு. துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. மலை பிரசங்கம். பயக்கிறவர்களுக்கு நன்மை செய், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதி. ரியாக்ஷன் சொல்லிக் கொடுக்கிறாரு. இதுதான் சரியான ரியாக்ஷன் பா. எல்லாத்தை விட ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பைபிள்ல 2 நாளாகமம் 32:31, 2 Chronicles 32:31. எசேக்கியாவின் இருதய சிந்தனைகளை சோதிக்கும்படி தேவன் அவனை விட்டு விலகி நின்றார். Sometimes you don't feel God's presence in your life. We don't see the closeness of God at times. எசேக்கியா ராஜாவினுடைய இருதய சிந்தனைகளை தேவன் சோதிக்கும்படி தேவன் அவனை விட்டு விலகி நின்றார் என்று வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 32:31. To reveal a weakness and to prepare him for more responsibility, God did that. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கே எடுத்து காட்டுவதற்காக தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறார் என்று உபாகமம் 8:2 வாசிக்கிறோம். ஆண்டவர் வனாந்தரத்தில் எதுக்கு கொண்டு போனார் இஸ்ரவேல் ஜனங்களை? அவர்கள் இருதயத்தில் இருக்கிறத அவங்களுக்கு காட்டுறதற்கு, அவர்களை பரிசோதிக்கிறதற்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God took people of God through the wilderness to expose
what is in their heart, and the Bible says he tested them. But you know what happened in the wilderness? The people of God tested God and they died. Friends, listen, you are not to test God. God will test you. 1 கொரிந்தியர் 10 படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்து செத்து போனார்கள், மடிந்து போனார்கள் என்று எச்சரிப்பு இருக்கும். எதுலையும் தேவனை சோதிக்க கூடாது. ஆண்டவரே ஒரே ஒரு காலத்தில் மட்டும் அவரை சோதிக்கலாம் அனுமதி கொடுத்திருக்கிறாரு. தசமபாகம் போட்டு நான் உங்களை சோதிக்கிறேனா இல்லையா என்பதை, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்பதை சோதித்து பாருங்கள் என்று அவரே அனுமதி கொடுத்த ஒன்று அது மட்டும்தான். Never ever get into a place where you test God. You are not to test God. God will test us. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு காரியத்தை சொல்றேன், அது உங்களுக்கு புரியும். பிரச்சனை நேரத்தில் தான் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசிட்டா கூட எனக்கு நிம்மதியா இருக்கும், அவரும் அமைதியா இருக்கிறாரு. பிரியமானவர்களே, ஸ்கூல்ல டெஸ்ட் நடக்கும் பொழுது உங்க கிளாஸ் டீச்சரு, அந்த சப்ஜெக்ட் டீச்சரு அங்கதான் இருப்பாங்க. as invigilators. They are not there as teachers. They are there as invigilators. They are there as ones who supervise what's happening. அந்த நேரத்தில் நீங்க டீச்சர்னு கையை உயர்த்தி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. When you go through test, like how your teacher does not help you, they have helped you before for the test, and they will rejoice with you when you pass the test. And when you fail, they will be disappointed, and they will take extra effort to help you do the test better next time. But during the exam, they will stay quiet. Correct? Sometimes God is silent when we go through dark patches in life. He is simply waiting to see how we handle it. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த நேரத்தில் I would like to add something. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணும் பொழுது கவனமா இருங்க. பாருங்க, ஜெனரல் ரூல், ஹெல்ப் பீப்புள். சரியா? பொதுவான சட்டம், தேவையுள்ள மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா the goal of Christian counseling is not to get people out of their problem. Sometimes the problem is a test and God is waiting to see how they respond. நீங்க போயிட்டு அவனை பெயில் பண்ணி விடாதீங்க. அவன் ஒரு காரியத்தில் சிக்கி இருக்கிறானா, ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறதுக்காக அதை அனுமதித்திருக்கிறாரா, நீங்கள் அங்கே போய் அவனை பெயில் பண்ணி விடும் பொழுது you are working against God in that person's life. That's why we say in Christian counseling, கிறிஸ்தவ ஆலோசனையில, the goal of Christian counseling is not always to get the person out of the problem. The goal of Christian counseling is to work in tandem with God and to help that individual to become more Christ-like. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறதோ தெரியல, தவறாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் சரி, இது முழுமையாக புரியாவிட்டாலும் பரவாயில்லை. பட் திஸ் இஸ் டீப் ஸ்டஃப். திஸ் இஸ் ஷார்ப் இன்சைட் இன் த வே காட் டீல்ஸ். தேவன் ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறார்? ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு அனுமதிச்சிருக்கிறாரா, அல்லது அவன் அதை பின்விளைவாக அதை அவன் செய்த தவறுக்காக அதை அனுபவிக்கிறானா? அவன் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவன் அங்கே விட்டு விடுவார். அவன் மனம் திரும்ப வேண்டும். கெட்ட குமாரன் போயிட்டு அவன் பட்ட பாடுகளினாலே மனம் திரும்பி வந்தது போல சில வேளைகளிலே தேவன் பாடத்தை கற்றுக்கொள்ள, நேரடியாக பாடத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் தவறு செய்கிறதுனாலே, அடி உதை வாங்குகிறதுனாலே, பிரச்சனையினாலே பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறதற்காக கர்த்தர் காத்திருக்கிறார். Life is a test.
Sadly, some people don't learn at all. Reappear, arrears in life's tests. வாழ்க்கையின் டெஸ்ட்ல அரியர்ஸ். When you understand that life is a test, you realize that nothing is insignificant in your life. உங்க வாழ்க்கையே ஒரு பரீட்சை என்று நீங்கள் புரிந்து கொண்டால், வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமுமே உங்களுக்கு ஒரு முக்கியமான காரியமாகிவிடும். I need to respond well. நான் அதை சரியாக கையாள வேண்டும். Amen. Even the smallest incident has significance for your character development. உங்களுடைய சுபாவ வளர்ச்சிக்கு சின்ன சின்ன காரியங்கள் கூட மிக முக்கியமான ஒரு காரியம். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் குணத்தை ஆழமாக்க ஒரு தருணம், அவரது அன்பை வெளிப்படுத்த ஒரு தருணம், தேவனை சார்ந்து வாழ ஒரு தருணம். Every day is important day in your life. Every second is important in your life. To deepen your character, to demonstrate love, and to show your dependence on God. சில பரீட்சைகள் உங்களை திக்குமுக்காட செய்வது போல் இருக்கும். There are some tests that are overwhelming. And there are some tests that you even might not recognize it as a test. But all of them have eternal implications. சில சோதனைகள் உங்களை திக்குமுக்காட செய்யும். சில சோதனைகள் என்றே உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாமே முக்கியம், நித்திய விளைவுகளை கொண்டது. ஒரு குட் நியூஸ், பரிசோதனையிலே நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அனுமதிப்பது இல்லையாம். தேவன் உண்மையுள்ளவராம், தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவாராம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல அவர் சோதிக்க அனுமதிப்பது இல்லை. அவர் ஒவ்வொரு சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13. அடிகோடிட்டுக் கொள்ளுங்கள், மனப்பாடம் செய்யுங்கள். வெரி குட் ஸ்கிரிப்சர். எல்லாருக்கும் வருகிற சோதனை வரும் உங்களுக்கு, ஆனா தேவன் உண்மை உள்ளவர். Praise God. You have a faithful God who provides a way of escape and he does not tempt you beyond what you can handle. நீங்கள் உங்கள் திராணிக்கு மேல நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் அனுமதி கொடுக்க மாட்டார். யோபுக்கு அது முடியும்னு அவருக்கு தெரியும், அனுமதி கொடுத்தாரு. அதை டெஸ்டா அவர் மாத்திக்கிட்டாரு. Tests are important for promotion. ஒவ்வொரு முறை நீங்க வாழ்க்கையின் டெஸ்ட்ல பாஸ் பண்ண தேவன் அங்கே பூரித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அங்கே பாயிண்ட்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார். நித்தியத்துல உங்களுக்கு பலன் உண்டு. You will be rewarded in eternity, my friend. Life is a test. The results will be out on the judgment day. நியாய தீர்ப்பு நாள்ல தான் உங்களுடைய லைஃப் டெஸ்டுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாக்கோபு 1:12, ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பிறகு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணிய ஜீவ கிரீடத்தை பெறுவான். தட் இஸ் இட்டர்னிட்டி. ஜீவ கிரீடம் என்பது நித்தியத்திர. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், யாக்கோபு 1:12. அவன் உத்தமன் என்று விளங்கிய பிறகு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணிய ஜீவ கிரீடத்தை பெறுவான். லைஃப் ஆன் எர்த் இஸ் a test. இரண்டாவது, பூமியிலே உள்ள வாழ்க்கை என்பது நம்மை நம்பி கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. லைஃப் ஆன் எர்த் இஸ் a trust. This is the second biblical metaphor for life. தேவன் பயன்படுத்துகிற ஒரு உருவகம். இங்க பாருங்க, பூமியில நம்முடைய நேரம், பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்துவம், பலன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புத்தி கூர்மை, இன்டெலிஜென்ஸ், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தருணங்கள், வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தொடர்புகள், உறவுகள், ரிலேஷன்ஷிப்ஸ், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான மூலதனங்கள், ரிசோர்சஸ்,
இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த ஈவு, தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட். நம்ம லைஃபே தேவன் கொடுத்த கிஃப்ட். நாம் நமக்குரியவர்கள் அல்ல. You don't belong to yourself, you belong to God. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஆண்டவர் நம்மை என்ன பண்ணிருக்கிறார்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியுங்கள் என்று பவுல் எழுதுகிறார் கொரிந்து சபைக்கு. You are only a steward of all the gifts that God has given you. தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நீங்கள் உக்கிரானக்காரர்கள் தான். சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பூமியின் எல்லா குடிகளும் அவருடையவைகள். We never own anything during our brief stay on earth. இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த கொஞ்ச காலத்துல நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை. ஆண்டவர் நமக்கு லோனா கொடுத்திருக்கிறாரு. அவருக்குரியதை பூமியில இருக்கும் பொழுது நாம் அதை உபயோகிக்கிறோம். நாம் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அதை நமக்கு அவர் கொடுத்தார். நாம் போன பிறகு அதை பிறருக்கு கொடுப்பார். வாழ்க்கையில எல்லாமே தேவனுக்குரியதுதான். டைம், ட்ரெஷர், டேலண்ட், எவ்ரிதிங். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் உண்டாக்கி தோட்டத்துல வைத்து அவங்கள அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்டியா போட்டார். He entrusted the care of his creation to them in the Garden of Eden, the first man and the first woman. அவர்களை ஆசீர்வதித்து ஆதியாகமம் 1:28, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை அதற்கு அதிகாரி ஆக்கினேன். I am putting you in charge, not owner. I am putting you in charge. தேவனுடைய பூமியின் படைப்புகளை நிர்வகித்து பராமரிப்பதுதான் தேவன் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை. And even today we must be mindful of that. 1 கொரிந்தியர் 4:7. 1 Corinthians chapter 4:7. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நீ எல்லாமே உனக்கு கொடுத்ததுதான், என்னமோ அது உனக்கே உரியது போல நீ மேன்மை பாராட்டுகிறாயே, என்ன விஷயம்? நீ உக்ரானக்காரன் தானே. 2ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 4:2 சொல்கிறது உக்ரானக்காரன். 1 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் இது உங்க வீடு மாதிரி பிரதர், நல்லா யூஸ் பண்ணிக்கங்க பிரதர், எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கிடுங்க பிரதர், இது உங்க இடம் மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க போய் அவங்களுடைய இடத்த அனுபவிக்கும் பொழுது உங்க இடம் கிடையாது, ஆனால் இன்னொருத்தர் இடம். பட் யூ கேன் என்ஜாய் இட். தட் இஸ் த வே காட் ஹஸ் கிவன் எவ்ரிதிங் இன் லைஃப். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடையது போல நீ என்ஜாய் பண்ணுப்பா.
ஆனா உன்னுடையது இல்லை, என்னுடையது. உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்பட வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 4:2 வாசிக்கிறோம். A steward must be found faithful, the Bible says in 1 Corinthians 4:2. ஆனா என்ன தெரியுமா, நம்முடையதுன்னு நினைச்சாதான் நம்ம நல்லா பார்த்துக்கிடுவோம். இன்னொருத்தருடையதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கொஞ்சம் அதை பார்த்து கொள்ளுகிறதுல கொஞ்சம் கவனக்குறைவு வரும். 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு, உங்களுடையது அல்லாததை உங்களுடையது நினைத்துக் கொள்வது, அது ஒரு தவறு. 2வது, உங்களுடையது அல்ல என்று சொல்லும் பொழுது அதை கேர்லெஸ்ஸா ட்ரீட் பண்றது, அது இன்னொரு ப்ராப்ளம். இதெல்லாம் நம்முடைய ஆட்டிடியூட்ல இருக்கிறது பிரியமானவர்களே. பேட் ஹியூமன் ஆட்டிடியூட் and the human culture. You know what? If you don't own it, we don't take care of it. இங்க பாருங்க, ஆரம்பத்தில் ஊழியத்தில் நாங்க ஆபீஸ்க்குன்னு ஸ்கூட்டர் வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் பர்சனல் ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவங்க அதை துடைப்பாங்க. ஆனா ஆபீஸ் ஸ்கூட்டர் எவனும் துடைக்க மாட்டான். பர்சனல் கார்னு ஒன்று வச்சிருந்தாங்கன்னா அதை அவங்க துடைப்பாங்க. ஆனா ஆபீஸ் கார்னா துடைக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதனாலதான் இப்ப ஆபீஸ் ஸ்கூட்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. Because people don't maintain it. We have seen it enough. People are people. They do that with organization. They do that with God. And God is watching everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு சொந்த வீடு இருந்தா பயங்கரமா பார்த்துக்கிடுவாங்க. ஆனா ஆபீஸ் see, we are only stewards. ஏன் பெரிய பெரிய கம்பெனில அந்த வண்டியெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்றாங்க? இந்த பிக்கப் டிராப்புக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் எல்லாம் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அது எல்லாவற்றையும் இவங்களே ஓன் பண்ணாங்கன்னா அந்த ப்ராஃபிட் எல்லாம் கம்பெனிக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த வண்டியெல்லாம் வச்சிருந்த தலைவலி, அதுல இருக்கிற டிரைவரு, அதுல இவன் கமிஷன் அடிக்கிறது, போகிறது, வண்டியில உள்ள பொருள் மாத்தணும்னு சொல்றது, ரிப்பேர்னு சொல்றது, இதெல்லாம் தலைவலி. அதனாலதான் பேசாம அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவன் அடுத்தவன் பொருளை ஒழுங்கா பார்த்துக்கிட மாட்டான். அவன் பொருள் இருந்தா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா காசை கொடுத்துடலாம், அதோடு போயிடும். புரியுதா? Why companies outsource? Because of people's attitude. When ownership is there, they tend to do better. பிரியமானவர்களே, don't play this game with God. முதல்ல நீங்க தான் ஓனர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஓனர் கிடையாது, அது ஒரு தவறு. 2வது, நீங்க ஓனர்ஷிப் இல்லைன்னு உடனே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் ஆயிடக்கூடாது, அதுவும் கவனமா இருக்கணும். லைஃப் ஆன் earth is a trust. God trusted you and given you so many things. இங்க பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ண முடியாதனால தான் நிறைய காரியம் கொடுக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஆண்டவரை நம்புறேன் பிரதர் பணத்துக்கு. ஐயா, நீ ஆண்டவரை பணத்துக்கு நம்பினா உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆனா ஆண்டவர் உன்னை நம்பினார்னா நீ ரிசோர்ஸ் சேனலா மாறிடுவ. Can God trust you with money? Can God trust you with people? Can God trust you with grace? Can God trust you with anointing? இல்ல ஆண்டவரே, நீங்க தான் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிருபைகளை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறாராம். பாருங்க, எல்லாம் அப்படியே how it all beautifully sits. லைஃபே ஒரு ட்ரஸ்ட் தான். ஆண்டவர் பல உவமைகளை சொன்னார். இந்த தாலந்து உவமைகள் Matthew 25:14-29, மத்தேயு 25:14-29 தாலந்து உவமைகள். ஒரு ஓனரு அந்த தாளந்தை பிரித்து கொடுத்துட்டு தூர தேசத்திற்கு போறாரு. பிறகு கணக்கு கேட்கிறார். அப்பொழுது அவர்களுக்கு பலனை கொடுக்கிறார். அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே பிரியமானவர்களே. ஒரு ஓனரு தாளந்துகளை பிரித்து கொடுத்து அதை எப்படி
கையாளுறாங்கன்னு பார்க்கிற ஒரு அவகாசம் இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைஃப்ல எல்லாமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். நீங்கள் உக்ரானக்காரர்கள் தான். உங்க வீட்டில் அந்த பிள்ளை பிறக்குதுன்னா அந்த பிள்ளையை ஆண்டவர் நம்பி உன் கையிலே கொடுத்திருக்கிறார். நீ நல்ல உக்ரானக்காரனாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளையை நீ பையனை டாக்டர் ஆக்கணும் நீ பிளான் பண்ணாத. அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இருக்கிறாரே, அவரு என்ன பிளான் பண்ணாரு? நீ உன் பையனை இன்ஜினியர் ஆக்கணும் நீ நினைக்காத. ஆண்டவர் அவனுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு, அதுல நடத்து. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை இருக்குது, ஊழியக்காரனா இருந்தீங்கன்னா அதை எதற்கு பயன்படுத்தணும்? அவர்கிட்ட கேட்டு செயல்படு. உனக்காக பயன்படுத்திடாத. வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எல்லாம், வேலை, குடும்பம், சொத்து, பணம் எல்லாமே ஆண்டவர் கொடுத்ததுதான். எதுவுமே நான் அல்லங்கிற ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா நல்லா இருப்பீங்க பிரியமானவர்களே. நித்தியத்தில் ஆண்டவர் ரிவார்ட் பண்ணும்போது மத்தேயு 25:21 நல்லது உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, enter the joy of your master என்று சொல்லுகிறார். அதுல பாத்தீங்கன்னா 3 காரியம். நல்லது, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே, அது என்னது? அஃபர்மேஷன். ரெண்டாவது, கொஞ்சத்திலே உண்மையா இருந்த அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன், அது என்னது? ப்ரொமோஷன். மூன்றாவது, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி, செலிப்ரேஷன். when God rewards you, there is affirmation, there is promotion, there is celebration. God will throw a party in your honor. I like that. God will throw a party in your honor. Celebration. Well done, son. Well done, my servant. நல்லது, உண்மையும் உள்ள உத்தவம் உள்ள ஊழியக்காரனே. இதுக்காகத்தாங்க வாழ்க்கை ஓடணும். எவனாவது பாராட்டணும்னு சொல்லிட்டு ஓடாதீங்க. ஆண்டவர் உங்களை மெச்சிக்கொள்ளணும். ஆண்டவர் அப்ரூவல் இருக்கிற லைஃப் வாழுங்க. ஹியூமன் அப்ரூவலுக்காக தேடி அலையாதீங்க. அஃபர்மேஷன், ப்ரொமோஷன், செலிப்ரேஷன், மெச்சிக்கொள்ளுதல், உயர்வு கொடுத்தல், கனம் பண்ணும் கொண்டாட்டத்தை அனுசரித்தல். ஆமென். என்டையர் லைஃப் இஸ் a டெஸ்ட். பட் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் எக்ஸாம்பிளா எடுப்போமே, மணி. பணத்தை எடுத்துக்கொள்வோம். மணி இஸ் போத் a டெஸ்ட் அண்ட் a ட்ரஸ்ட். அது ஒரு பரீட்சை, அது ஒரு ஆண்டவர் நம்பி உங்ககிட்ட கொடுத்தது. God uses money to test us. For many people, money is the greatest test of all. நிறைய பேருக்கு இந்த பணம் தான் ஒரு பெரிய ஒரு பரீட்சை. லூக்கா 16:11 சொல்லுகிறது, இந்த உலக ஆஸ்தியை குறித்து நீங்கள் நம்பக்கூடாதவர்களாய் இருந்தால் அழியாத பரலோக ஆஸ்தியை குறித்து யார் உங்களை நம்பக்கூடும்? when அழிந்து போகிற இந்த பூமிக்குரிய காரியங்கள், earthly mammon, அதை வச்சு உன்னை நம்ப முடியலன்னா எப்படி நித்திய காரியத்தை கொடுக்க முடியும்னு ஆண்டவர் கேட்கிறாரு. லூக்கா 16:11. தட் இஸ் அபவுட் மணி. உலக ஆஸ்தியை குறித்து நீங்கள் நம்பக்கூடாதவர்களாய் இருந்தால் அழியாத பரலோக ஆஸ்தியை குறித்து யார் உங்களை நம்பக்கூடும்? Money is a test. Money is a trust in life. இது மிகவும் முக்கியமான ஒன்று. நான் என் பணத்தை எப்படி செலவு பண்ணுகிறேன் என்பதற்கும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்திற்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக தேவன் கூறுகின்றார். My attitude towards money is directly connected to your spiritual life. God speaks more about money when he's talking about discipleship.
How I manage my money determines how much God can trust me with spiritual blessings. ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை, பொக்கிஷங்களை தேவன் தருவதற்கு பணம் ஒரு டெஸ்ட். சேலஞ்ச், ஒரு சவால். Is the way you manage your money preventing God from doing more in your life? Can you be trusted with spiritual riches? ஆவிக்குரிய பரலோக ஆஸ்திகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? உலக ஆஸ்தியை எப்படி கையாளுகிறீர்கள்? லூக்கா 12:48 எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும். எவனிடம் அதிக காரியங்கள் ஒப்படைக்கப்படுகின்றதோ அவனிடம் அதிக கணக்கு கேட்கப்படும். ஆமேன். உத்தரவாதம் உள்ளவர்கள் நீங்கள், உக்ரானக்காரர்கள், அதிக தேவனுடைய காரியங்களை உடையவர்கள், இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அதை எப்படி கையாளுகிறீர்கள் என்பதை தேவன் பார்க்கிறார். அது உங்களுடையது அல்ல என்ற உணர்வை எப்பொழுதும் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்தான் ஓனர், நீங்க உக்ரானக்காரர்கள். யூ ஆர் ஒன்லி a manager, he is the owner. Manager doesn't do what he likes. He will ask the owner how to do it. He is only a trusted staff manager. He is a steward of another man's resource. இன்னொருவருடைய பொருளினுடைய காவலாளி. எப்படி பிரயோஜனமா இருந்துச்சு அந்த பாடம்? லைஃப் உடைய மெட்டஃபர், வாழ்க்கையின் உருவகம் என்ன என்பதை நீங்கள் கணிக்கிற கணிப்பு இருக்கிறதே, அது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்பதை நிர்ணயம் செய்கிறது. பிப்ளிக்கல் மெட்டஃபர், ஆண்டவர் பயன்படுத்தின இந்த உருவகத்தை நீங்கள் வைத்து, இது ஒரு பரீட்சை. என்டையர் லைஃபே ஒரு பரீட்சை தான். என்டையர் லைஃப்ல நடக்கிற நிறைய காரியங்கள், ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கிறது, ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிற பார்க்கிறதற்காக தேவன் அனுமதித்த ஒன்று. யோபுடைய கதையை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை ஈசாக்க கொண்டு பலிபீடத்துல வைக்க சொல்றத பாருங்க. உன் சிலுவை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிற காரியம் எல்லாம் எதற்கு? லைஃப் இஸ் a test. Life is a trust. The more God gives us, the more responsible we ought to be. எதை அதிகம் தேவன் கொடுக்கிறாரோ தேவன் அதிகம் கணக்கு கேட்பார். சின்ன காரியத்தில் உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் அதிகாரியாக வைப்பாராம். பீங் ஃபேத்ஃபுல் இன் லிட்டில், கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய் அநேகத்தின் அதிகாரியாக வைப்பேன். இந்த உண்மை என்ற காரியம் பைபிள்ல நிறைய இருக்கு. கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு. Be faithful unto death. Because அதற்கு பிறகுதான் அந்த ஃபேத்ஃபுல்னஸ்க்கு ரிவார்டு உண்டு. Be faithful unto death. Praise God. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். Day 5. Are you blessed? I am richly blessed each day as I share these things with you. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை வழிநடத்துகிற, தெளிவுபடுத்துகிற, புரிந்து கொள்ளுதலுக்குள் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். We are grateful to you God. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சை. வாழ்க்கை என்பது நீர் எங்களை நம்பி ஒப்புவித்த ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட். 2 காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மூன்றாவதாக, லைஃப் ஆன் எர்த் இஸ் a temporal assignment. அது ஒரு தற்காலிக வேலை என்ற காரியத்தை நாங்கள் நெக்ஸ்ட் செஷன்ல படிக்க போகிறோம். எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த புஸ்தகத்தை திருப்பி வாசிங்க. இந்த யூடியூப் வீடியோவில் இருக்கிற இந்த செஷனை திருப்பி கேளுங்க.
நன்றாக பதியட்டும். முக்கியமான சத்தியங்கள் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட இந்த காரியங்கள் உதவியாக இருக்கட்டும். ஆமேன். நாளை தினத்தில் சந்திக்கலாம். ஃபார் Day 6. God bless you.